எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது 2006, 2011 நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் நான் ஏதோ தவறு செய்ததாக அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் என் மீது ஒரு பொய் வழக்கை தொடர்ந்தார்கள். குறிப்பாக நான் எங்கோ ஒரு குவாரியிலே தவறு செய்ததாக எல்லாம் சொல்லி என் மீது ஒரு பொய் வழக்கை அரசியல் ரீதியாக இந்த எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வோடு என் மீது வழக்கு 2012 போடப்பட்ட வழக்கு இது. அதிலிருந்து வழக்குகள் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி எங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக உண்மையை எடுத்துச் சொல்லி இன்று அதற்கான தீர்ப்பும் இங்கே அது பொய் வழக்கு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே விடுதலை செய்து நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திலே இன்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை பொறுத்த வரையில் இது எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போடப்பட்ட ஒரு அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட வழக்கு என்பதை இன்று இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக நிரூபித்திருக்கிறது. ஆகவே இந்த பொய் வழக்குகளை எல்லாம் போட்டு எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை முடக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார்களே, அது மேலும் மேலும் அவருடைய எண்ணம் தோல்வியடைந்து இன்று இது எனக்கு மட்டுமல்ல, நம்முடைய கலைஞருடைய ஆட்சியில் நடைபெற்ற இந்த ஆட்சிக்கும் இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற இது அனைவருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தோழர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். நிச்சயமாக இது போன்ற பொய் வழக்குகள் எப்பொழுதும் எடுபடாது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். நாம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணாமல் வழக்கை நடத்தி இன்று நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவே விடுதலை செய்யப்பட்டு இதிலே எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, இது பொய் வழக்கு என்ப அடிப்படையிலே நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பது இது எனக்கு மட்டுமல்ல, உண்மையை விரும்புபவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி. என் மீது மட்டுமல்ல, வேண்டுமென்றே அப்பொழுது இருந்த முதலமைச்சர் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் என்னுடைய உறவினர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து சேர்த்து 7-8 பேர் மீது இந்த வழக்கை போட்டார்கள். அனைவரும் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பது உண்மையிலேயே இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.